Hello friends, welcome back to Friends Trading Floor. இந்த வீடியோ ட்ரேடிங் டெக்னிக்கல் மாஸ்டர் ஃபுல் கோர்ஸில் 15வது எபிசோட் இந்தியன் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் ஆப்ஷன் ட்ரேடிங் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றியும் லாஸ்ட்டாக 2 வீடியோஸ் பார்த்தோம் இல்லைங்களா, ஸ்பாட் ட்ரேடிங், ஃபியூச்சர் ட்ரேடிங், இந்த வீடியோ ஆப்ஷன் ட்ரேடிங். ஸோ இது மூணுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்ற ஒரு கம்பேரிஷனும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கான கண்டென்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ட்ரேடிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். அடுத்தது ஆப்ஷன் ட்ரேடிங் இந்தியாவில் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது தெரிஞ்சுக்குவோம். அல்லது ஒரு ட்ரேடருக்கோ அல்லது ஒரு இன்வெஸ்டராக உள்ளே வரக்கூடிய ஒரு இன்வெஸ்டருக்கோ ஆப்ஷன் ட்ரேடிங் மூலியமாக என்ன அட்வான்டேஜஸ் அண்ட் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக ஆப்ஷன் ட்ரேடிங் எப்படி இந்தியன் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகுதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாட் இஸ் ஆப்ஷன் ட்ரேடிங்? ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்றதுங்க, எதிர்காலத்தில் ஒரு பொருளை அந்த விலைக்கு வாங்கிக்கிறப்பா, அது இந்த நாளுக்குள்ளே எனக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம், அதுக்கு ஒரு அட்வான்ஸ் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்யூச்சரில் வாங்கக்கூடிய ஒரு பொருளோட அந்த மதிப்புக்கு இப்போ ஒரு அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ணுற மாதிரிங்க. அதாவது எக்ஸாம்பிள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்கள் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு அரிசி வேணும். சிம்பிளாக நம்ம இதுலேயே நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு அரிசி கடைக்காரர்கிட்ட நீங்கள் போயிட்டு, அண்ணே எனக்கு ஒரு மூட்டை அரிசி 1000 ரூபாய்க்கு எனக்கு அடுத்து பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி கொடுத்துருங்க. அப்போது நீங்கள் 1000 ரூபாய்க்கு கொடுத்தீங்கன்னா வாங்கிப்பேன், இல்லைன்னா நான் கொடுக்குற அட்வான்ஸை வச்சுக்கோங்க. இதுதான் ஆப்ஷன் ட்ரேடிங். இது உங்களுக்கு சிம்பிளாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதில் 2 ஆப்ஷன் இருக்குதுங்க. கால் ஆப்ஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அந்த 1000 ரூபாய் அப்படின்னு நம்ம ஒரு வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, நமக்கு எது லாபம்? 1000 ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா நமக்கு அது வந்து லாபம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த கால் ஆப்ஷன் எடுத்து ப்ரைஸ் பை டைரெக்ஷன் போச்சு அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட், அண்ட் புட் ஆப்ஷன் எடுத்து ப்ரைஸ் செல் சைடு போச்சு அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட். இதில் நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் அதை ஒரு அண்டர்லைங் அசட்டாக நீங்கள் ஒரு ஸ்டாக் எடுத்துக்கலாம், ஒரு இண்டெக்ஸ் எடுத்துக்கலாம், அல்லது ஒரு கமாடிட்டியை எடுத்துக்கலாம், எதுவாக வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கு இந்த பை அண்ட் செல் ட்ரேடிங்க்கு ஆப்ஷனில் சிம்பிளாக நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா, நம்ம சொன்ன மாதிரி ஒரு ப்ரீமியம் ப்ரைஸ் அப்படின்றது எதிர்காலத்தில் நாம் வாங்க போகிற ஒரு மூட்டை அரிசி 1000 ரூபாய் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த ப்ரைஸுக்கான ஒரு அட்வான்ஸ் ஒரு 100 ரூபாய் கொடுத்துட்றோம் ப்ரீமியம். சரி, அந்த ப்ரீமியம் அப்படின்றது தான் நம்ம பை பண்ணக்கூடிய வேல்யூ அல்லது செல் பண்ணக்கூடிய வேல்யூ. அந்த அண்டர்லைங் அசட் அப்படின்றத நம்ம ரைஸ் எடுத்தோம், அந்த அரிசிக்கு பதிலாக நீங்கள் ஸ்டாக் எடுத்துக்கலாம், கமாடிட்டி எடுத்துக்கலாம், அல்லது ஏதோ ஒரு இண்டெக்ஸ் எடுத்துக்கலாம். அடுத்தது எக்ஸ்பைரி டேட் அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க. அந்த பிப்ரவரி 1ஆம் தேதின்னு நம்ம அரிசி கடைக்காரர்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு வந்தோம் இல்லைங்களா, அது எக்ஸ்பைரி டேட். அப்போது நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்றது நிஃப்டி, இப்போ நான் சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இன்றைக்கி இந்த டேட்லேருந்து ஒரு மாதம் நீங்கள் தள்ளி ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா, அந்த டேட்டில் இந்த வேல்யூவுக்கு மேலே தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கால் பை பண்ணிக்கலாம். இந்த வேல்யூவுக்கு கீழே தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் புட்டை வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ புட் டைரெக்ஷன் அப்படின்றது செல், கால் டைரெக்ஷன் அப்படின்றது பை. ஸோ இதை சிம்பிளாக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து ஆப்ஷன் ட்ரேடிங் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் 3 விதமான செக்மெண்ட்லேயுமே, ஆல்மோஸ்ட் 4 விதமான செக்மெண்ட்லேயுமே ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்றது அவைலபிள் இருக்குது. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்எஸ்சி பிஎஸ்சி ஈக்விட்டி செக்மெண்ட் பண்ணக்கூடியவங்க, அண்டு எம்சிஎக்ஸ் என்சிடிஎக்ஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கமாடிட்டி செக்மெண்ட் பண்ணக்கூடியவங்க, அண்டு ஐஎக்ஸ் அவங்க வந்து ஒரு எனர்ஜி ரிசோர்ஸஸில் பண்ணக்கூடியவங்க, அண்டு என்எஸ்சி பிஎஸ்சி இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சஸ்லேயே கரன்சி டெரிவேட்டிவ்ஸ் இருக்குது, அதில் நீங்கள் கரன்சியில் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணலாம். அடுத்தது கமாடிட்டிக்கு எம்சிஎக்ஸ் என்சிடிஎக்ஸ் இவங்க வந்து பார்த்திங்கன்னா கமாடிட்டியில் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணக்கூடியவங்க, அண்ட் பாண்ட்ஸ் இதுக்குமே டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்றது இருக்குதுங்க. ஸோ நீங்கள் எந்த செக்மெண்ட்டில் பண்ண போகிறீங்களோ அந்த செக்மெண்ட்டை தெளிவாக அனலைசிஸ் பண்ணி அந்த எக்ஸ்சேஞ்சஸில் வந்து நீங்கள் வந்து ட்ரேட் போட்டுக்கலாம். ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட்டில் அந்த ஃபிசிக்கல் டெலிவரி அப்படின்றது கிடைக்கும். பட் ஆப்ஷனில் நீங்கள் டோக்கன் அட்வான்ஸ் மட்டும்தான் கொடுக்குறீங்க. ஸோ அந்த ப்ரைஸுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ராஃபிட், இல்லை அப்படின்றப்ப லாஸ் தான்.
ஒரு ட்ரேடருக்கு ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வரக்கூடிய அட்வான்டேஜஸ் அல்லது டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது லிமிட்டட் ரிஸ்க்குங்க. ஏன் அப்படின்னா ப்ரீமியம் மட்டும்தான் பே பண்ணுறோம். பொட்டன்ஷியலாக ஹை ரிவார்டுக்கு வெயிட் பண்ணலாம். ஸோ அது வந்து கிடைக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. இதில் வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்றது இருக்குது. பையிங்க்கும் செல்லிங்க்கும் கால்ஸ் புட்ஸ் இதை பேஸ் பண்ணி நிறையா ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்றது இருக்குது. அது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். அடுத்து ஹெட்ஜிங் பண்ணுறவங்களுக்கும் ஸ்பெகுலேஷன் பண்ணுறவங்களுக்கும் ஆப்ஷன்ஸ் வந்து ஒரு நல்ல ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கும். ஸோ ஹெட்ஜிங் அப்படின்றது அவங்களுடைய பிஸ்னஸுக்கு ஆப்போசிட்டான விஷயங்கள் இங்கே ட்ரேட் பண்ணிப்பாங்க. அண்ட் ஸ்பெகுலேஷன் அப்படின்றது ப்ரைஸ் மூமெண்ட்டை யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுற ஒரு விஷயம். டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதோட ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்றது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான விஷயம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இந்த டைம் டிகே அப்படின்ற அதாவது அந்த எக்ஸ்பைரி அப்படின்ற ஒரு விஷயம் அந்த ஆப்ஷனோட வேல்யூவை குறைக்கிறதுக்கான வேலைகள் வந்து செய்யும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பிஹேவியர் பற்றின அதோட வாலட்டிலிட்டி பற்றின கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் நாலேஜ் வந்து உங்களுக்கு வேணும். அது இல்லை அப்படின்றப்போ ப்ராப்பராக நீங்கள் ஆப்ஷன்ஸ் வந்து பண்ண முடியாது. அடுத்து ஸ்பாட் ட்ரேடிங், ஃபியூச்சர் ட்ரேடிங் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங் இது மூணுக்குமான கம்பேரிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்பாட் ட்ரேடிங் அப்படின்றது ஸ்பாட்டில் பணத்தை பே பண்ணி ஒரு ஸ்டாக்கை நம்ம வாங்கிக்கிறது. ஒரு கமாடிட்டியாக எடுத்திங்கன்னா ஒரு கடைக்கு போய் பணத்தை கொடுத்து நம்ம பொருளாக வாங்கிக்கிறது. இதுதான் ஸ்பாட் ட்ரேடிங். எலக்ட்ரானிக்கல் ட்ரேடிங்லேயும் அதே தான் நடக்குது. இது நம்ம ஈக்விட்டி செக்மெண்ட்டில் மட்டும்தான் இந்தியன் ட்ரேடிங்கில் பண்ண முடியும். அடுத்தது ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்க்கு 3 விஷயம் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. ஒரு வேல்யூ, அந்த ப்ராடக்ட், அதுக்கான எக்ஸ்பைரி டேட். அதாவது இப்போ அரிசி நான் என்ன பண்ணுறேன், பிப்ரவரி 1ஆம் தேதி 1000 ரூபாய் அப்படின்னு நான் அரிசி கடைக்காரர்கிட்ட ஃபிக்ஸ் பண்ணுறேன் இல்லையா? அப்போது எனக்கு எது ப்ராஃபிட், ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் பண்ணுறவருக்கு எது ப்ராஃபிட், அந்த டைரெக்ஷன் தெரியணும். என்னென்னா இந்த அரிசி வந்து அந்த டேட்டுக்கு 1000 ரூபாய்க்கு மேலே தாங்க இருக்கும். ஸோ நீங்கள் எனக்கு இப்போவே கொடுத்துருங்க, நான் ஃப்யூச்சரில் விற்கும்போது நான் விற்றுக்கிறேன், எனக்கு அது நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஃப்யூச்சர் ப்ரைஸை இன்றைக்கித்த வேல்யூவில் இருந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது ஃப்யூச்சர்ஸ் செக்மெண்ட். அப்படியே ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு போனீங்கன்னா ஃப்யூச்சரில் அந்த 1000 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும்னு நம்ம ஒரு யூகம் பண்ணுறோம் இல்லைங்களா? அந்த யூகத்துக்கு ஜஸ்ட்டு ஒரு அட்வான்ஸ் மட்டும் கொடுக்குறோம். மேலே போச்சுன்னா நம்ம ப்ராஃபிட் எடுத்துக்கலாம், டவுன் ஆயிடுச்சு அப்படின்றப்போ நம்ம வந்து லாஸை கொடுத்துட்டு வர வேண்டியதான். ஸோ இதுதான் இந்த 3 செக்மெண்ட்டுக்கான ட்ரேடிங் மெத்தட். சிம்பிளாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அடுத்த வீடியோ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எப்படி நீங்கள் பண்ணலாம் அப்படின்றத சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷனாக பார்ப்போம். ஸோ தெளிவாக கற்றுக்கிட்டு நல்லபடியாக ட்ரேட் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள்.